வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபிகர்ஸ் கவுண்டிங். ஓகேங்களா? ஃபிகர்ஸ் கவுண்டிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ரயில்வேல என்டிபிசியில் கேட்ட சம். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிகர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதில் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் வரும்னு கவுண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. நீங்கள் கவுண்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற ரெக்டாங்கிள்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் போடுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? அப்போது இதில் வந்து 12 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு சின்ன ஒரு லாஜிக் சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 12 இருக்குல்ல, அந்த 12 அப்படியே எழுதிக்கோங்க. 12க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 13. ஓகேங்களா? அவ்வளோதான். டிவைடட் பை 2. அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். 12 2ஆல் டிவைட் பண்ணலாம் வரும் 6 2 12. ஓகேங்களா? என்ன இருக்குது? 6 × 13. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 78. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ மொத்தம் இதில் வந்து 78 ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன லாஜிக்கில் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.